போயிட்டு இருக்கோம்னா ராயல் கேஸ்டி ஃபார்ம்ஸ் இருக்குதாங்க. இன்றைய புது வீடியோ நம்ம ஈரோடில் இருக்க ராயல் கேஸ்டல் ஃபார்ம் ஸ்டேக்கு தான் வந்திருக்கோம். நம்ம குட்டீஸுங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. ஸோ எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி, இந்த இடத்த நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம்னாங்க, இங்கே வந்து இது ஒரு ஃபார்ம் ஸ்டே அப்படிங்கிறதுனால இங்கே நிறையா பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதையும் பார்த்துக்கலாம். மெயினாக இங்கே வாட்டர் கேம்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ தீம் பார்க் அது மாதிரி போகணும். சரி, இங்கே ஒரே கேம்பஸில் எல்லாமே நமக்கு கிடைக்குதுங்கிறதுனால தான் இந்த பிளேஸை நாங்கள் இந்த டைம் சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஈரோடு மாவட்டம் ஓடுதுறை அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது. நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனேயே அவங்க ஆஃபீஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் க்ரௌடு, ஏன்னா நாங்கள் சாட்டர்டே சண்டேவில் போயிருந்தோம். அதனால் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அதுங்காட்டி நாங்கள் ரூமை ரெடி பண்ணி வைக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த பார்க் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஆப்போசிட்லேயே தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிது. சரின்ட்டு குட்டீஸுங்கெலாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரூம் கொடுத்துட்டாங்க. சரின்னு உள்ளே போய் செக்கிங் ஆகிட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இந்த கார்டு கொடுக்குறாங்கங்க. இந்த கார்டை எடுத்துக்கிட்டு நம்ம வெல்கம் ட்ரிங்க் குடிக்கலாம்னு பார்த்தோம். அங்கே அழகாக ஒரு அன்னப்பறவை இருந்துச்சு. அதில் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் குட்டீஸுங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நிஜமான உண்மையான வார்த்தையை அங்கே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க ரிலாக்ஸாக. அதையும் பார்த்து குட்டீஸுங்கெலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு திருப்பி வந்து ப்ளே ஏரியாவில் வந்து கேம்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த ஹோட்டலில் எப்படின்னா, நம்ம செக்கிங் ஆகிறது வந்து 5 o'clock, செக் அவுட் ஆகிறது வந்து 4 o'clock அது மாதிரி. ஸோ இதுவும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே 12 to 2 அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஈவினிங் நேரம் கொடுத்ததுனால குழந்தைங்க வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருந்தது. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்து முடிச்சுக்கிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் வாட்டர் கேம்ஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு போனோம். ஸ்லைட் இருந்தது, அப்புறம் மேட் போட்டு வர மாதிரி இருந்தது. மொத்தமாகவே ஒரு 3 கேம்ஸ் தான் இருந்துச்சு வாட்டர் கேம்ஸில். ஆனால் அதிலேயே குட்டீஸ் சலிக்காமல் ரொம்ப நேரமே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து அதுவும் இல்லாமல் இந்த வாட்ரு வந்து விழுகிற இடத்துல வந்து அங்கேருந்து ஒரு கொடை மாதிரி வச்சு அதில் தண்ணி கொட்டுற மாதிரிலாம் இருந்தது. அந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. குழந்தைங்க கொடையிலேருந்து தண்ணி வருது அப்படின்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குட்டீஸுங்க வந்து ஸ்லைட்லேருந்து கீழே இறங்கும்பொழுது இந்த வாட்டர் வந்து ஆழம் இல்லாமல் இருந்ததுங்க. பயப்படாமல் குழந்தைங்க விளையாட விடலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரவுண்டு சேஃபில் இருக்கிற ஸ்லைடில் வந்து மேட் போட்டுக்கிட்டு தான் கம்பல்சரி வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நார்மல் ஸ்லைடில் வந்து மேட் போட்டுட்டு வந்து அது ரொம்ப எகிற மாட்டிருக்கு. அதனால் வந்து அங்கே வந்து நம்ம இருக்கிற ஸ்டாஃப்ஸுங்களே நம்மளை கைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்லைடில் வந்து நார்மலாக மட்டும் நீங்கள் ஸ்லைட் பண்ணுங்கள், அதாவது பக்கத்தில் இருக்கிற போர்ஷனுக்கு வந்து நீங்கள் வந்து மேட் போட்டுக்கிட்டு வாங்க அந்த வளைவாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குட்டீஸுங்களாம் வந்து வெறும் மேட்லேயே ஏறிக்கிட்டு சும்மாவே மிதந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் விளையாண்டு முடித்த உடனேயே நாங்கள் பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்குதுங்க. இது வந்து வாட்டர் கேம்ஸ்க்கு உண்டான இடம். இது இல்லாமல் இந்த கேம்பஸ்க்கு உண்டான ஸ்விம்மிங் பூல் ஏரியாவும் இருக்குது. அதுக்குமே நாங்கள் போயிருந்தோம். அதுவும் இந்த வீடியோட பின்னாடி வரும். கேசவனேஸ் எப்படியாவது இந்த டயரில் இருந்து என்னை கீழே தள்ளி விடணுன்னு ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சி ஆட்டி ஆட்டி பார்க்குறாங்க, எப்படியாவது அம்மாவை கீழே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. இதுக்கிடையில் இங்கே வந்தால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து 1 day பேக்கேஜ் எடுத்திருந்தோங்க. அதாவது பெரியவங்களுக்கு வந்து 2500 சின்னவங்களுக்கு 1000 rupees அந்த மாதிரி பேக்கேஜ். இதில் என்னென்ன வந்துடுங்களா, நம்ம இங்கே தங்கிக்கலாம், 1 day ஸ்டே, 3 நேரமுமே நான்வெஜ் ஃபுட்டுங்க. அதுவும் டின்னர்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் இது மாதிரி நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே இருந்தது. எங்களுக்கு சாப்பிட்ட ஃபுட் ஐட்டத்துலேயே டின்னர் சாப்பிட்டது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் லஞ்சில் வந்து பிரியாணி கொடுத்துருந்தாங்க. அந்த 3 நேரம் ஃபுட்டும் இதில் கவர் ஆயிரும். இது இல்லாமல் இந்த ஸ்லைடு வாட்டர் கேம்ஸு இது வந்துடும். இது மட்டும் இல்லாமல் பார்க்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால் இந்த பிளேஸ் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ குட்டீஸ் நாங்கள் தீம் பார்க்கில் இருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டாங்கங்க. அங்கே விளையாண்டு முடித்த உடனே இருட்டாயிருச்சு. இருட்டான உடனே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கேரம் போர்டு செஸ் எல்லாம் கூட இருக்குது. சரின்னு அது கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. கேரம் போர்டில் வந்து பவுட்ரு எல்லாமே அங்கேயே இருந்துச்சு, நம்ம யூஸ் பண்ணி விளையாண்டுக்கலாம்.
சேர்ஸ் லைட்லாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பகல் நேரத்தில் விளையாடாமல் நைட் நேரத்தில் கூட நம்ம விளையாண்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ட்ரீஸ்க்குமே நைட் நேரத்தில் லைட்டிங் போட்டிருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் கூட கொஞ்சம் கிளார் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸுங்க வந்து பகல் நேரத்தில் எல்லாம் வாட்டர் கேம்ஸ் விளையாண்டது இல்லாமல் நைட்டு கூட கம்முன்னு தூங்கி ரெஸ்ட் எடுக்காமல் கொஞ்ச நேரம் கேரம் போர்டு விளையாண்டாங்க. அப்புறம் கிரிக்கெட் விளையாட வந்துட்டாங்க. கிரிக்கெட்டும் அப்படி தான் நல்லா அது கிளைமேட் வேறு இருட்டாகிட்டு வந்துச்சுங்களா, லைட்டிங் இருக்கிறதுனால நல்லா வெளிச்சமாக இருக்கவும் அவங்களுக்கு ரொம்ப நேரம் விளையாடணும்னு தோணுச்சு. அதனால் ரொம்ப நேரமாகவே அவங்க கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க சலிக்காமல். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்தோடனே அந்த இடத்துல ஒரு அழகான வெள்ளை கலரில் ஒரு கேட்டு வந்திருந்தாங்க. அந்த கேட்டை பார்த்த உடனே அப்படியே விட்டுட்டாங்க. கேட்டை பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அந்த கேட்டை பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பேஸ்கெட் பால் இருந்துச்சு. அதையும் குட்டீஸுங்க விளையாண்டுட்டு திரும்பி பூல்கிட்ட நாங்கள் போயிட்டோம். ஏன்னா அங்கே வந்து ஓப்பன் தேட்ரு மாதிரி வச்சு அதில் வந்து இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறதுனால நாங்கள் இப்போ ஏப்ரல் மந்த் தானே போனோம். தினமும் கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல் மேட்ச் நடக்கிறதுனால அதை வந்து போட்டிருந்தாங்கங்க. இங்கே வந்து பாருங்கள் நிறையா சேர்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்விம்மிங் பூல்கிட்ட. இங்கே வந்து ஓப்பனான ஸ்பேஸில் தான் எங்களுக்கு டின்னர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு சைட்லேயே வந்து லைவில் நமக்கு தோசை ஆம்லேட் அது மாதிரியெல்லாம் கூட கொடுக்குறாங்கங்க. நம்ம குட்டீஸுங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து இங்கே ரோலிங் டைப்பில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி தள்ளி தள்ளி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து இந்த ஒரு பாப்பா பாருங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அழகாக. இந்த குழந்தைக்கு வந்து பிறந்த நாளுங்கிறதுனால அவங்களுடைய ஃபேமிலிஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து இங்கே வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த குழந்தை வந்து அழகாக டான்ஸ் ஆடி காட்டினாங்க. இந்த டான்ஸை பார்த்து முடிச்சுட்டு நாங்களும் தூங்க போயிட்டோம். ஏன்னா மார்னிங் வந்து புல்லக்காட் ரைடு போகலான்னு சொல்லிவிட்டு அதனால் சீக்கிரமாக தூங்க போயிட்டோம். எந்திரிச்சோடனே எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி காஃபி டீ இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. புல்லக்காட் ரைட் பண்ணுறவங்க ரெடியாக வந்துட்டாங்க எங்களை கூப்பிட்றதுக்கு. இதுக்கு மட்டும் நம்ம வந்து 100 rupees கொடுக்கணுங்க. அதுவுமே வந்து மாட்டோட புல்லுக்காக தான். அதுவுமே வந்து குட்டீஸுங்களுக்கெலாம் சார்ஜ் கிடையாது, பெரியவங்களுக்கு மட்டும்தான். ஒருத்தருக்கு 100 rupeesன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரம் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சும்மா அந்த ரைடு, ஏன்னா குட்டீஸுங்கெல்லாம் மாட்டு வண்டியில் போனதே இல்லை. சரி அதனால் குட்டீஸுங்க ஏறட்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கே போயிருந்தோம். அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தது. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுமே அப்படி தான் நிறையா டிஷ்ஷஸ் கொடுத்துருந்தாங்கங்க. வெங்காயம் ஊத்தாப்பம், பொடி தோசை, இட்லி, பூரி, மசாலா, 2 வகை சட்னி, மட்டன் குழம்புன்னு நினைக்கிறேன், அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு குட்டீஸுங்களையெல்லாம் சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட வச்சோம். ஏன்னா சொல்லியிருந்தோம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கூட நீங்கள் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுங்க. ஏன்னா நமக்கு வந்து கிளம்புறது வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம 4 o'clock தான் கிளம்புறோம். ஸோ அது வரைக்கும் மீதி நேரமும் நீங்கள் விளையாடுங்கன்னு சொன்னோம். புறாவோட வீட்டை பார்க்குறோன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க குட்டீஸுங்க. புறாவோட வீட்டை பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு மூங்கில் வீடு இருந்துச்சுங்க. கீழே வந்து செஸ்ஸு கேரம் விளையாடுறது வச்சுருந்தாங்க. மேலே பார்த்தோம்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி பெட்ஷீட்டு பெட்டு அதெல்லாம் போட்டு இருந்தது. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது கேண்டீன் வந்து இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே கேண்டீனில் இருக்கவங்களாம் இங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்களாட்டிருக்கு. ஆனால் நம்ம மேலே ஏறி பார்க்க விட்டுருந்தாங்க. இவங்க வந்து பேஸ்கெட் பாலை எடுத்து கொஞ்சம் நேரம் குட்டீஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து எப்படியாவது நம்ம இந்த வாத்தை பிடிச்சிடணும் அப்படின்ட்டு அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பிடிக்கலான்னு வரும்பொழுது அந்த வாத்து ஓடி ஓடி போயிடுது. அப்புறம் அந்த நைட் பார்த்தோம் இல்லைங்களா கேட்டு, மார்னிங் வந்து இந்த ஃபார்மில் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு வந்தோம். வெள்ளை எலியும் இருந்துச்சு, ப்ரௌன் கலர் எலி இருந்துச்சு. அப்புறம் கிளியில் வந்து எல்லோ கலர், க்ரீன் கலர் அது மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அழகாக இருந்துச்சு. அப்படியே அழகாக லைனில் உட்காந்துருந்தது. முயல் அப்படி தான், வெள்ளை முயல் நல்லா முசுன்னு அழகாகவே இருந்துச்சுங்க வெள்ளை முயல். அப்புறம் இங்கே வந்து டென்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட இருந்தாங்க. அதெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து கெஸ்ட்டுங்க யாரும் தங்கலை. இங்கே வந்து பூல் விழாக்கு தனியாக ஒரு டைனிங் ஹால் இருந்துச்சுங்க, அதுவும் இருந்துச்சு. அப்புறம் பெரிய ஒரு சிம்பான்சிஸ் மங்கி மாதிரி இருந்துச்சு. அதில் ஏறி குழந்தைங்களுக்கு உட்காரணுன்னு ஒரு ஆசை. சரி நான் அதையும் விளையாண்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க குட்டீஸுங்க விளையாடுறதுக்கு. நாங்கள் வந்து இந்த இதில் வாட்டர் கேம்ஸ்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒட்டகம் வந்து அங்கே கட்டியிருந்த இடத்துலேருந்து உள்ளே ஒரு போர்ஷன் இருக்குங்க இவங்களுக்கு ஃபார்ம்.
சரின்னு அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு போயிருந்தாங்க. எங்களுக்கு வந்து கேமல் ரைடு வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்லைங்களா, அதனால் சரின்னு வாட்டர் கேம்ஸே குட்டீஸுங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே ஃபுல்லாக விளையாண்டு டயர்ட் ஆகிட்டாங்க. 1 டே பேக்கேஜில் கொஞ்சம் நேரம் கூட குழந்தைங்க வேஸ்ட்டே பண்ணாமல் ஸ்விம்மிங் பூல் விளையாடுறது, தீம் பார்க் விளையாடுறது, திரும்பி ஸ்விம்மிங் பூல் விளையாடுறது, திருப்பி பார்க்கில் விளையாடுறது, இப்படின்னே டே ஃபுல்லாகவே விளையாட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் நேரத்தையும் ரொம்ப இதாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே இன்னொரு விஷயம் சொல்லணுங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே பழமையான ஆட்டுக்கள், அம்மி, அதோட பர்பஸை பற்றி எழுதி வச்சுருந்தாங்க. அதை என்னான்னு உச்சரிப்போம், அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறதையும், அந்த ப்ராடக்ட், அதாவது ஆட்டுக்கள்னால் அதை அப்படியே வச்சுருந்தாங்க, செக்குகள்னால் அதுவும் வச்சுருந்தாங்க, அம்மிக்கல். ஏன்னா இப்போ இருக்கிற வீட்லேயுமே வந்து மிக்ஸி தான், அதுவும் புல்லட் மிக்ஸி இது மாதிரி வந்துருச்சு. அதை எப்படி பயன்படுத்தணும், அதை பயன்படுத்துறதுனால நம்ம கைகளுக்கு என்ன வலு ஏற்படுது அப்படிங்கிறது, தசைகள்லாம் என்ன ஆகுது, நம்ம வந்து இடிக்கிறதுனால என்ன பயன் அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்து வச்சுருந்தாங்க. இது புதுசாக இருந்துச்சு. அதுவும் ஒரு ரெசார்ட்டில் இந்த மாதிரியெல்லாம் எழுதி வச்சுருந்தது எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. சரி, ஏன்னா இப்போத்து ஜென்ரேஷனுக்கெலாம் வந்து இதெல்லாம் அவங்க வீட்டில் யார் வீட்லேயும் இருக்காது. ஆட்டுக்கள்லாம் வந்து இப்போ இருக்குதான்னு பார்த்தா ரேராக கிராமத்து வீட்டில் இருக்கிறவங்க இன்னமும் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் சிட்டி அப்பார்ட்மெண்ட் அது மாதிரி இருக்கிறவங்க வீட்டிலலாம் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம ஜென்ரேஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கெலாம் இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸாக காட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத்தோடு இந்த வீடியோ முடியுதுங்க. அடுத்து வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.